வெறும் 10,000 முதலீட்டுல ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 யூனிக்கான ஸ்நாக் பேஸ்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி தான் நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால மிஸ் பண்ணாம பாத்துற முடியும். சரிங்களா? வீடியோ லென்த் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா வீடியோவை 1.25 ஸ்பீட்ல வச்சு பாருங்க. சோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் முறுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஃபாரின்ல வந்து நம்ம ஊர்ல இருக்கிற அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சுவையான முறுக்கு வந்து கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டு முறுக்கு தட்டை ஸ்நாக்ஸ் வந்து நீங்க செஞ்சு யூஎஸ், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேசிக்காக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 10,000 தான் தேவைப்படும். FSSAI லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ், ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் அண்ட் வெயிங் மிஷின் அண்ட் சாம்பிள் கொரியர் சார்ஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சாம்பிளை வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பல்க் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் இல்லை ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 25 ரூபாய் 50 ரூபா வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். மந்த்லி ஒரு 200 400 பேக்கெட்ஸ் வித்தாலே போதும். ஒரு 15,000 40,000 வரைக்கும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து இதில் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும். ஸோ என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், NRI, ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். கண்டிப்பாக ஷெல்ஃப் லைஃப்பை வந்து உறுதி பண்ணுறதுக்கு வேக்யூம் பேக்கிங் வந்து முக்கியம். ஸோ இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு கம்மியான முதலீட்டில் உங்களால் இந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். டெலிகிராம்லேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஸ்நாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ பாக்ஸில் முறுக்கு, லட்டு, மிக்சர், அதிரசம் போன்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து காம்போவாக ஒரு மேக் பண்ணி அதை வந்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து அந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து 15,000 வரைக்கும் வரும். அந்த பாக்ஸ் டிசைன், பிராண்டிங், ஸ்டிக்கர்ஸ், ப்ரீமியம் பேக்கிங், FSSAI லைசன்ஸ் சார்ஜ், கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 10,000 15,000 இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிட முடியும். ஏர்னிங் பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் ஒரு பாக்ஸ்க்கே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு 100 பாக்ஸஸ் வித்தாலே வந்து 10,000 20,000 வரைக்கும் லாபத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருதோ அதுக்கு ஒரு 1 to 1.5 months முன்னாடியே ப்ரீ ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சர்வைவ் பண்ணலாம். அதுவும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் பேஸ்டு பிஸ்னஸ் தான். ஸோ எல்லா நாளும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து பார்த்துட முடியும். சரிங்களா? சரி, மூன்றாவது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட் ஸ்நாக்ஸ். திணை, கம்பு போன்ற ஆர்கானிக் விஷயங்களை கொண்டு ஆர்கானிக் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ணி மில்லட் பேஸ்டு ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 10,000 15,000 தான் செலவாகும். ஸோ இதை வந்து ஏர்னிங் பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து 60 ரூபா வரைக்கும் வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு மாசத்துக்கு நீங்க 300 பேக் வித்தாலே வந்து 9,000 18,000 வரைக்கும் வந்து உங்களால லாபம் வந்து ஈட்ட முடியும். ஒரு லார்ஜ் பல்க் ஆர்டர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா இன்னும் 2x ப்ராஃபிட் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா சிப்ஸ் எக்ஸ்போர்ட் தான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரெடிஷ்னலாக கேரளா இல்லை தமிழ் ஸ்டைல் பனானா சிப்ஸை வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஏஷியன் கிராசரி ஸ்டோர்ஸ்க்கு, தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். 8,000 10,000 இருந்தால் போதும். வெறும் ஸ்லைசிங் மிஷின், அந்த ஃப்ரைங் செட்டப்பு, பேக்கிங் பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும். உங்களால் இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வீட்லேயே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதனோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 40 ரூபா வரைக்கும் ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பல்க் ஆர்டர்ஸில் நீங்கள் வந்து ஒரு 500 பேக் ஒரு மாதத்துக்கு சேல் பண்ணிங்கன்னா 10,000 20,000 வரைக்குமே வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ சிப்ஸ்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. அதுவும் ஆர்கானிக் சிப்ஸ் நம்ம ஊர்லேயே இந்த அளவு டிமாண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபாரின்ல இன்னும் அதிகமான டிமாண்ட். நீங்கள் கரெக்டான கஸ்டமர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்து ஈஸியாக பார்த்துட முடியும். சரிங்களா? சரி, அடுத்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபார் ஈவெண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா மார்க்கெட்டுக்கு ஸ்நாக் பேஸ்டு மேரேஜ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து அதிகமாக தமிழர்கள் இருக்கிறனால அங்கே இதுக்கு வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. இது நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்க்குமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 10,000 15,000 தான் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கஸ்டமைசேஷனு, தீம் ஸ்டிக்கர்ஸு, அசார்ட் ஸ்நாக் ப்ரிப்பரேஷனு இதெல்லாம் தான் பேசிக்காக இருக்கும். கொரியர் லாஜிஸ்டிக்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ்க்கு வந்து 150 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்குமே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு 100 பாக்ஸஸ் நீங்கள் சேல் பண்ணாலே 15,000 30,000 வரைக்கும் ஒரு ஈவெண்ட்லேயே உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் வெட்டிங்ஸு, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனு, வளகாப்பு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் டார்கெட் பண்ணி
முக்கியமாக அங்கே இருக்க ஈவெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஹியூஜ் ப்ராஃபிட் உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் வந்து பார்த்துருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் முறுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காம்போ ஸ்நாக்ஸ் கியூட் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா மில்லட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட்டு, நாலாவது பார்த்தீங்கன்னா பனானா சிப்ஸ் எக்ஸ்போர்ட்டு, அண்ட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபார் ஈவெண்ட்ஸ். இதுவுமே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான். ஸோ இதில் நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இதனுடைய செகண்ட் பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதனுடைய எக்ஸ்பான்ஷனாக இந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதுலேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் பேஸ்டு பிஸ்னஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த செகண்ட் பார்ட் வீடியோ வந்து இன்னும் சீக்கிரமாக நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? பட் உங்களுடைய கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து அந்த செகண்ட் பார்ட் வீடியோ வந்து போடுவேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நிறைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.